கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. விஜய் சொல்லிட்டாராம், ஒரு வாரம் டைமுங்க, அதுக்குள்ளே வரலன்னா கதவு சாத்தப்படும், நாங்கள் எங்கள் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம், 15th நீங்கள் எனக்கு சொல்லணும் அப்படின்னு ஒரு கெடு கொடுத்துட்டார். அந்த கெடுவும் காங்கிரஸ் காதில் போய் விழுந்துருச்சு. விஜய் காங்கிரஸுக்கு வரணும்னு ஆசைப்படுறாருன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆசைப்படுறாரு. ஏன்னா ஒரு தேசிய கட்சி வந்தால் தான் அவரால் தேசிய அளவில் பார்க்கப்படுவார். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ராகுல் காந்தி டிஎம்கே விரும்புகிறாரு, பிரியங்கா காந்தி விஜயை விரும்புகிறாருன்னு கேள்விப்படுறேன். இந்த ஃபேமிலிக்குள்ளேயே ரிப்ட் தான் கேள்விப்படுறேன். திமுகவோட இருந்தால் கட்சி வளர்க்க முடியாது. 20 சீட் கொடுப்பாரு, அடிமையாக இருக்க வேண்டியதுதான். தமிழ்நாடு காங்கிரஸ் வளர்றது கஷ்டம். ஆனால் விஜயோட போனீங்கன்னா 60 சீட் வரைக்கும் கொடுப்பாரு, துணை முதலமைச்சர் கொடுப்பார். நாளைக்கு விஜய் ஜெயிச்சிட்டாரு வச்சுங்க, துணை முதலமைச்சருங்கிறது ஒரு பெரிய காங்கிரஸ் அடியிலேருந்து எழுந்து மேலே வர்ற மாதிரி அது. ஆனால் இந்த வாட்டி திமுக காங்கிரஸுக்கு பாண்டிச்சேரியை விட்டு கொடுக்க தயாராக இல்லை. நாங்கள் ஆட்சி அமைக்கணும், யார் போட்டி போடுவோம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கார். இதை தெரிஞ்சுட்ட மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்கிறாருன்னா, பாண்டிச்சேரியில் எங்களுக்கு கீழே தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு இப்போ டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்போ காங்கிரஸ் தனியாக போச்சுன்னா, திமுக அணியில் இல்லைன்னா, அந்த காங்கிரஸ் வாக்குகள், மைனாரிட்டி வாக்குகள் திமுகவுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இப்போது காங்கிரஸோட இடத்துல திமுக அதிகமாக போட்டி போட்டது வச்சுக்கோங்க, 1-2 தோற்று போனால் கூட பரவாயில்லையே, சீட்டு வந்துருமா உங்களுக்கு. 30ல் 10 தோற்று போச்சுன்னா கூட 20 வந்துடுமே. அந்த கணக்கு போடுறார் ஸ்டாலின். அவர் போடுற கணக்கு வேறு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். காங்கிரஸில் இப்போ வரைக்கும் திமுகவுடன் தான் போகணும், வாயை திறக்கவே இல்லை. எதுக்கு இவ்வளோ மௌனம்? என்ன நடக்குது சார்? ஒரு பக்கம் விஜய் பக்கம் போக போகிறாங்களா, இல்லை அதுக்குள்ளே எதுவும் பேச்சுவார்த்தை எதுவும் நடக்குதா? ஏன் இந்த மாதிரியான இருக்கிறாங்க? ஏன்னா எல்லா கட்சியுமே ஃபைனல் பண்ணிட்டாங்க, இல்லைன்னா ஓப்பனாக டிக்ளேராக பண்ணிட்டு போனேன், நாங்கள் திமுக தானே இருப்போம், என்டிஏ கூட்டணி இங்கே தமிழ்நாட்டில் வலுவாக இருக்குன்னு கூட அதை ஆணித்தரமாக சொல்லலாம். அமைதியாக இருக்கிறாங்க. என்ன நடக்குன்னு வேடிக்கை பார்க்குறாங்களா, இல்லை சீட்டு பேர பேசுறதுக்கு இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்துகிறாங்களா? என்ன தான் நடக்குது? காங்கிரஸ் இப்போ ஒரு நிலை இல்லாமல் இருக்குது. திமுக பக்கம் போகிறதா விஜய் பக்கம் போகிறதான்றது கேள்வி. விஜய் சொல்லிட்டாராம், ஒரு வாரம் டைம் தரேன், அதுக்குள்ளே நீங்கள் முடிவு பண்ணலன்னா என் ஆஃபர் வேலிட் இல்லை, என் ஆஃபரை திரும்பி வாங்கிப்பேன், கதவு அடைக்கப்படும், நான் தனியாக போட்டி போடுறேன். ஏன்னா விஜய் கேண்டிடேட்டை முடிவு பண்ணக்கூடிய அவசரத்தில் இருக்கார். 234 தொகுதிக்கு அவர் ரெடி பண்ணிட்டார் கேண்டிடேட்டு. அனௌன்ஸ் பண்ண வேண்டியது தான் பாக்கி. காங்கிரஸ் வந்தால் அதுக்கேற்ற மாதிரி அவர் 60 சீட்டு, 8 மந்திரி, துணை முதலமைச்சர் இத்தனையும் கொடுக்குறேங்கிறார் காங்கிரஸுக்கு. இது இல்லாமல் நகராட்சி மாநகராட்சி தேர்தலையும் பொறுப்பு தரேங்கிறாரு, கேரளாவில் கேம்பெயின் பண்ணுறேங்கிறாரு, ஆந்திரா கர்நாடகாவில் ஹெல்ப் பண்ணி தரேங்கிறாரு. இந்த ஆஃபர் காங்கிரஸால் அவங்களால நிராகரிக்க முடியல. அதே நேரத்தில் ஒரு அன்டெஸ்டட் கட்சியோட போய் இவ்வளோ சீட்டுக்கு பயந்து, இவ்வளோ சீட்டுக்கு மயங்கி கண்டெஸ்டட் பார்ட்டியோட போய் தோற்று போச்சுன்னா என்ன அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாட்டி டிஎம்கே தோக்க போகுது, ஏன்னா தமிழ்நாட்டில் 5 வருஷத்துக்கு ஒரு கட்சி மாறும். டிஎம்கேக்கு போட்டாங்க, ஏடிஎம்கே போடாங்க, ஏடிஎம்கே போட்டால் டிஎம்கே போடாங்க, மாற்றி தான் போடாங்க தமிழ்நாட்டில். அது வழக்கம். அது எக்ஸப்ட் எம்ஜிஆர் ஜெயலலிதா தவிர 10 வருடம் யாருமே ஆண்டதில்லை. அது குறிப்பாக திமுக ஆண்டதில்லை. இந்த வாட்டி ஏகப்பட்ட ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இருக்குது. ஸோ திமுக தோக்க போகுது. திமுக தோத்தால் கூட போட்டி போடுற காங்கிரஸும் தோக்கும். காங்கிரஸ் தோத்துனா என்ன ஆகும்? 4 சீட்டு 3 சீட்டு வரும். அதுக்கு விஜயோட போய் ஒரு 50 சீட்டில் 60 சீட்டில் போட்டி போட்டு 40 சீட் வந்தால் கூட தமிழ்நாட்டில் கட்சியை வளர்க்க முடியும். விஜய் ஆதரவாளர்களாக சொல்கிற முழக்கம் என்னென்னா, தமிழ்நாட்டில் கட்சி வளர்க்கணுமா வேண்டாமா?
திமுகவோட இருந்தால் கட்சி வளர்க்க முடியாது. 20 சீட் கொடுப்பாரு, அடிமையாக இருக்க வேண்டியதுதான், வாய் திறக்க முடியாது, எழுத்து கேள்வி கேட்க முடியாது. தமிழ்நாடு காங்கிரஸ் வளர்றதுக்கு கஷ்டம். ஆனால் விஜயோட போனீங்கன்னா 60 சீட் வரைக்கும் கொடுப்பாரு, துணை முதலமைச்சர் கொடுப்பார். நாளைக்கு விஜய் ஜெயிச்சிட்டாரு வச்சுங்க, துணை முதலமைச்சருங்கிறது ஒரு பெரிய காங்கிரஸ் வந்து அடியிலேருந்து எழுந்து மேலே வர்ற மாதிரி, அது பூமிக்கடியிலேருந்து மேலே வர்ற மாதிரி ஒரு ரிசர்ஜன்ஸ் சொல்லுமே, அந்த மாதிரி புத்துணர்ச்சி வர மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்டை இவங்க வைக்கிறாங்க. விஜய் பக்கம் போகணுன்னு ஒரு மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, அப்புறம் வந்து நம்ம இவங்க கார்த்தி சிதம்பரம், இவங்கெல்லாம் வைக்கிற ஐடியா என்னென்னா, இந்த மாதிரி பாண்டிச்சேரியிலையும் காங்கிரஸ் ஜெயிச்சு கொடுக்குறாரு. இப்போ மாணிக்கம் தாக்கூர் சொன்னாராம், பாண்டிச்சேரியில் எங்களுக்கு கீழே தான் நீங்கள் இருக்கணும், உங்களுக்கு கீழே நாங்கள் இருக்க மாட்டோம். அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அது என்ன காரணம்னா, இந்த வாட்டி பாண்டிச்சேரியில் திமுக வந்து 15-15ன்னு சொல்லுதான். 30 சீட்டில் 15 காங்கிரஸ், 15 திமுக, அப்படி போட்டி போட்டு போகுதுன்னா திமுக ஆட்சி அமைக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது இல்லை? அந்த எண்ணத்தை தான் மாணிக்கம் தாக்கூர் கண்டுபிடிச்சி சொன்னாராம், கிடையாது, பாண்டிச்சேரியில் நாங்கள் தான் அதிகமான இடத்துல போட்டி போடுவோம், நீங்கள் எங்களுக்கு கீழே இருக்கணும். அதுதான் உடன்படிக்கை. கலைஞர் காலத்தில் இருந்த என்ன உடன்படிக்கைன்னா, கூட்டணி வச்சு காங்கிரஸ் போட்டி போட்டால் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி, பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி. இதுதான் கலைஞரோட பிளான். எவ்வளோ தடவை திமுக ஆட்சி அமைக்கணும்னு பாண்டிச்சேரியில் முனைப்பு காட்டிய போதெல்லாம் கலைஞர் கூப்பிட்டு, வேண்டாம், நமக்குள்ள ஒரு உடன்படிக்கை இருக்குது, காங்கிரஸ் பாண்டிச்சேரியில் ஆளட்டும், தமிழ்நாட்டில் திமுக ஆளும் அப்படின்னு முதல்ல சொல்லி வச்சு திமுக அடக்கி வச்சார். இப்போ கலைஞர் இல்லை, ரூல் மாறி போச்சு. ஸ்டாலினுக்கு என்னன்னா, பாண்டிச்சேரியிலையும் திமுக ஆட்சி வரணும் அப்படின்னு ஒரு எண்ணம். தப்பு இல்லை, ஏன்னா அவர் கட்சி அவர் வழக்க பார்க்குறாரு. ஸோ சொல்கிறாரா, இந்த வாட்டி வந்து 15 போட்டி போடுவோம், இல்லை 20-10 போட்டி போடுவோம். அப்படின்னா திமுகவை வளர்ப்பதற்கு, அடுத்த திமுக ஆட்சி வருவதற்கு ஸ்டாலின் பாண்டிச்சேரியில் முயற்சி எடுக்கிறாருங்கிற மேட்டர் காங்கிரஸுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ணுறாங்க, இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ், தமிழ்நாடு கூட்டணியும் பாண்டிச்சேரி கூட்டணியும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் முடிவாகும். எப்பவுமே தமிழ்நாடு கூட்டணி முடிச்சுட்டு பாண்டிச்சேரி கூட்டணி கையில் எடுப்பாங்க, வழக்கம் அப்படி தான் காங்கிரஸும் திமுகவும். ஆனால் இந்த வாட்டி திமுக வந்து காங்கிரஸுக்கு பாண்டிச்சேரியை விட்டு கொடுக்க தயாராக இல்லை. நாங்கள் ஆட்சி அமைக்கணும், யார் போட்டி போடுவோம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கார். 15-15 20-10 புரியல. இதை தெரிஞ்சுட்ட மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்கிறாருன்னா, பாண்டிச்சேரியில் எங்களுக்கு கீழே தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு இப்போ டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு என்ன பயன்னா, தமிழ்நாட்டிலையும் வந்து ஒரு 25 சீட்டை கொடுத்து எங்களை முடக்கி போட்டு கட்சியை வளர விடாமல் தடுத்து எங்களால் வளர்ந்து வர முடியல, பாண்டிச்சேரியிலையும் எங்களை வந்து அடக்கி வச்சு நீங்கள் ஆட்சி அமைச்சிங்கன்னா அப்போ நாங்கள் எதுக்கு கூட்டணியில் உட்காந்துக்கணும் அப்படிங்கிறது மாணிக்கம் தாக்கூரோட ஐடியா. அதவே இவங்க சொல்கிறாங்களா, விஜயோட போச்சுன்னா அந்த கவலை இல்லை, தமிழ்நாட்டில் எங்களை ஆள விடுவார், பாண்டிச்சேரியிலையும் நீங்களே ஆளுங்கன்னு சொல்லிட்டார் விஜய். கேரளாவுக்கு உதவார். கேரளாவில் விஜயால் ஒரு 60 சீட்டு வரைக்கும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருக்கு. காங்கிரஸ் கேரளாவில் 60 சீட்டு வரைக்கும் வரும்னு. இப்போ கேரளாவில் நடக்குது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி நடக்குது, 10 வருஷமாக நடக்குது. இனிமேலும் பினராயி விஜயன் நினச்சா கூட ஜெயிக்க முடியாது. ஏன்னா 10 வருஷத்துக்கு மேலே எந்த கட்சியும், இப்போ 10 வருஷம் வந்ததே அதிகம். ஸோ கண்டிப்பாக அடுத்தது கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி தான். அந்த காங்கிரஸ் ஆட்சி வர்றதுக்கு விஜய் உதவுறேன்னு சொல்லும் பொழுது ஏன் வேண்டாம் அப்படிங்கிறது இவங்களோட வாதம். இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, திமுக ஓணுன்றவங்கெல்லாம், எப்படிங்க சார் நீங்கள் விஜயை நம்பி இறங்குவீங்க, அவர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அன்டெஸ்டடு, இது வரைக்கும் எதுவும் ப்ரூவ் பண்ணல, இந்த தேர்தலில் போட்டி போடல, நாளைக்கு 5% வாக்குறுதி வந்ததுன்னா காங்கிரஸு கூட சேர்ந்து முழுகிடும், முழுகிற டைட்டானிக்கில் காங்கிரஸும் முழுகிடும்.
அப்புறம் முழுகி போச்சுன்னா என்ன பண்ணுறது? தமிழ்நாடு பாண்டிச்சேரி 2 இடத்துல முழுகி போச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு இதுவே பெட்டர் இல்லையா அப்படிங்கிறது அவங்க காங்கிரஸ் திமுகவோட போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆசைப்படுறாங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னா, டெல்லியில் வந்து தமிழ்நாடு தான் வழக்கமாக இந்த மாதிரி ஒரு சிக்கலில் இருக்கும். விஜய் பக்கம் போகிறதா, விஜய் பக்கம் போகலாம், போகக்கூடாதா, போகலாமா வேணாமான்னு. இப்போ டெல்லி தலைமையே அந்த சிக்கலில் இருக்குது. கேசி வேணுகோபால், பிரியங்கா காந்தி இவங்கெல்லாம் சொல்கிறாங்களாம் திமுக பக்கம் வேண்டாம், விஜய் பக்கம் போகலான்னு. மல்லிகார்ஜுன கார்கே, ஜெயராம் ரமேஷ் இவங்கெல்லாம் சொல்கிறாங்களாம் திமுகவோட தான் போகணும். ஸோ மத்திய காங்கிரஸ் கட்சியே இப்போ வந்து 2ஆக உடைஞ்சி ஒன்று திமுகவும் ஒன்று விஜய்னு இருக்கும் பொழுது எங்கே போவாங்க இவங்க? ஸோ மத்திய காங்கிரஸ் கட்சி உடையாது. மத்திய காங்கிரஸ் கட்சி முடிவு எடுக்கணும், யாரோட போகிறது, விஜயா திமுகவா, ரெண்டில் ஒரு முடிவு எடுக்கணும். விஜயோட ஆஃபர் அவங்களுக்கு வந்து ரொம்ப லாபகரமாக இருக்குது. துணை முதலமைச்சர், கேபினட் அமைச்சர் இதெல்லாம் கொடுக்கறது தமிழ்நாட்டில் கட்சியை வளர்க்குறதுக்கு விஜய் உதவுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதே நேரத்தில் திமுக பக்கம் போனீங்கன்னா திமுகவால் ஸ்ட்ராங்காக 25 எம்எல்ஏ கொடுக்க முடியும், 20 எம்எல்ஏ கொடுக்க முடியும். நம்ம ஒரு எம்எல்ஏ ஒரு முக்கியமான ஒரு 3வது கட்சியை பெரிய கட்சியாக உட்கார முடியும் அசம்பிளியில். அது ஏன் கெடுத்துக்கணும்னு. ஸோ இந்த குழப்பத்தினால அவங்க எந்த முடிவும் எடுக்காமல் இருக்காங்க. திமுகவும் வெயிட் பண்ணி பார்க்குது. ஏன்னா திமுக தேர்தல் அறிக்கை ஆரம்பிச்சிட்டாங்க, வேட்பாளர் இது ஆரம்பிக்க போகிறாங்க, கூடிய சீக்கிரம் வேட்பாளர் இன்டர்வியூ ஆரம்பிக்க போகிறாங்க. ஸ்டாலின் சொல்கிறதான் வெயிட் பண்ணி பார்க்கலாம், அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் சொல்லிட்டாங்க திமுக தரப்புல இருந்து இத்தனை சீட் அவங்க தருவோம், வாரனா வாங்க அப்படிங்கிறதுல வெயிட் பண்ணி அஃபிஷியலாக சொல்லியாச்சு. 25 சீட்டு, 30 சீட்டுக்கு மேலே கிடையாது, 25லேருந்து 30க்குள்ளே தான் அவங்களுக்கு சீட்டு அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அந்த சொல்லித்தனால தான் இவங்க வந்து பயப்படுறாங்க. 30 சீட்டில் நம்மளை சுருக்கிட்டா என்ன பண்ணுறது, அங்கே அவர் தர்றாருன்னு. ஸ்டாலின் சொல்கிறாரா நீங்கள் விஜய் பக்கம் போகிறதால போய்க்கங்க, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் தேமுதிக இழுத்துக்கிறேன், ராம்தாஸ் இழுத்துக்கிறேன், இவங்களை இழுத்து நான் காம்பன்சேட் பண்ணிடுறேன், விட்டு போன அந்த பலத்தை இவங்களை வச்சு பெருக்கிக்கிறேன். இல்லை, இன்னொரு பக்கம் நீங்கள் விஜய் அவர்கள் போகிறதா இருந்தால் போங்க, நான் தேமுதிகவும் ராமதாஸை இழுத்துக்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க. இன்னைக்கு திருமாவளவன் சொல்கிறாரு அது திமுகவுடைய விருப்பம், ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற இடத்துக்கு நாங்கள் இருக்க மாட்டோம், நாங்கள் வெளியிடுறோம், அவங்க யாரெல்லாம் சேர்த்துக்கிட்டுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. ஸ்டாலின் சொன்னார்னா திருமா கேட்பாருங்க. திருமா வந்து ஸ்டேட்மெண்ட் விடுறதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் ஸ்டாலின் கூப்பிட்டு திருமா இருங்க நான் பார்த்துக்கிறேன், கூட ஒரு 4 சீட்டு தரேன் அப்படின்னு சொன்னாலும் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக திருமா கேட்பார். திருமா வந்து ஸ்டாலினுக்கு எதிராக போவார்னு நான் நம்ப தயாராக இல்லை. ஸோ ஸ்டாலினும் காங்கிரஸ் போயிடுங்கிற மனநிலையில் தான் இருக்கார். காங்கிரஸ் நம்ம கையை விட்டு போயிடும். காங்கிரஸால் திமுகவுக்கு சாதகமான கண்டிப்பாக சாதகம். இப்போ விளவங்கோடு, கன்னியாகுமரி, அந்த டீப் சவுத்து கன்னியாகுமரி, நாகர்கோவில் அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட பெல்ட்டு. அந்த காங்கிரஸ் வாக்குகள் இவருக்கு வரும், ப்ளஸ் மைனாரிட்டி வாக்குகள் திமுகவுக்கு வரும். இப்போ காங்கிரஸ் தனியாக போச்சுன்னா, திமுக அணியில் இல்லைன்னா அந்த காங்கிரஸ் வாக்குகள், மைனாரிட்டி வாக்குகள் திமுகவுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அதனால தான் கலைஞர் என்றைக்குமே ரொம்ப ஆண்டு காலமாக 40 ஆண்டு காலமாக தனியாக போட்டி போடவே மாட்டார். கூட்டணி அமைச்சு தான் போட்டி போடுவார். அவருக்கு தெரியும் தனியாக போட்டி போட்டால் சீட்டு வராது, மெஜாரிட்டி வராதுன்னு தெரியும். ஸோ திமுக என்றைக்குமே தனியாக போட்டி போட்டதாக வரலாறு கிடையாது. கூட்டணி அமைச்சு தான் போட்டி போடும். அப்படி கூட்டணி அமைச்சு போட்டி போடலைன்னா தோற்று போயிடும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து ஆனால் திமுக இப்போ வலுவான கூட்டணி இருக்காங்கன்னா ஓரளவுக்கு வலுவான கூட்டணி இருக்கு. மதிமுக, கம்யூனிஸ்ட், முக்கியமாக காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸ் மட்டும் போயிட்டுனா அந்த ஓரளவு கூட சொல்ல முடியாது, அது போயிட்டாலே பாதி ஒரு கை அத்துட்டு போனதுக்கு சமம். காங்கிரஸ் போனால் பெருமளவுக்கு டேமேஜ் ஆனால் டேமேஜ் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வாக்குகளை, அந்த சீட்டுகளை நான் மற்ற கூட்டணி கட்சி கொடுத்து அவங்கள பலப்படுத்தி அவங்க மூலமாக நான் பண்ணி மேனேஜ் பண்ணுறேன். நான் அதிகாலத்தில் இப்போது காங்கிரஸோட இடத்துல திமுக அதிகமாக போட்டி போட்டது வச்சுக்கோங்க, 1-2 தோற்று போனால் கூட பரவாயில்லையே, சீட்டு வந்துருமா உங்களுக்கு. இப்போ 30ல் 10 தோற்று போச்சுன்னா கூட 20 வந்துருமே,
20ல் 10 ஒத்து போச்சுன்னா கூட 10 வந்துடுமே. அந்த கணக்கு போடுறார் ஸ்டாலின். அவர் போடுற கணக்கு வேறு. காங்கிரஸ் போனால் கூட என்னால் ஜெயிக்க முடியும், நான் எக்ஸ்ட்ரா சீட்டில் போட்டி போடுவேன் அப்படின்னு. ஆனால் இது வந்து எப்படி போகுங்கிறத காங்கிரஸ் முடிவு என்ன முடிவு எடுக்குது அப்படின்னு ஸ்டாலின் பார்க்குறார். விஜய் சொல்லிட்டாராம், 1 வாரம் டைமுங்க, அதுக்குள்ளே வரலன்னா கதவு சாத்தப்படும், நாங்கள் எங்கள் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம், அப்புறம் வந்து நீங்கள் ஐயா குய்யா முய்யான்னு கத்தத்தில் பிரயோஜனம் இல்லை, நாங்கள் முடிவு பண்ண போகிறோம், 1 வாரம் டைம் தரேன், 15க்குள்ளே நீங்கள் எனக்கு சொல்லணும் அப்படின்னு ஒரு கெடு கொடுத்துட்டார். அந்த கெடுவும் காங்கிரஸ் காதில் போய் விழுந்துருச்சு. ஸோ 1 வாரத்துக்குள்ளே காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்கும், விஜயா திமுகவா அப்படிங்கிறத பார்க்கணும். இது வந்து இந்த முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரத்தில் செல்வ பெருந்தகையோ மாணிக்கம் தாக்கூரோ இல்லை. டெல்லி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ராகுல் காந்தி டிஎம்கே விரும்புகிறாரு, பிரியங்கா காந்தி விஜயை விரும்புகிறாருன்னு கேள்விப்படுறேன். இந்த ஃபேமிலிக்குள்ளேயே ரிப்ட் இருக்குதா கேள்விப்படுறேன். ஏன்னா பிரியங்கா ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, கேரளா காங்கிரஸ்காரர்கள்லாம் விஜய் வரணும்னு ஆசைப்படுறாங்க. கேசி வேணுகோபால், இவர் ரமேஷ் சென்னிதலா, இவங்கெல்லாம் இவங்களுக்கு தெரியும் விஜயோட வேல்யூ கேரளாவில் பழிக்கும்னு தெரியும் அவங்களுக்கு. விஜய் கேரளாவில் கேம்பெயின் பண்ணான்னா ஒரு 40 சீட் ஜெயிக்க முடியும்னு தெரியும். அதனால் பிரியங்கா காந்தியை தூண்டி விட்டு, மேடம் நீங்கள் போய் சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் வந்து விஜயோட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா உசிப்பேற்றி விட்டு, அந்த அம்மா வந்து ஏன் விஜயோட வச்சு நான் என்ன தப்புன்னு கேட்டு இப்போ அப்படியே தொங்கி நிற்கிது. இப்போ இந்த பக்கமாக அந்த பக்கமான்னு போகாமல் தொங்கி நிற்குது. அது 1 வாரத்துக்குள்ளே முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டார் விஜய். ஒன்று விஜய் கதவை அடைப்பார், இல்லை ஸ்டாலின் கதவை அடைப்பார். யாராவது ஒருத்தர் கதவை அடைச்சாவிட்டு அவர் மீதி எந்த பக்கம் அவருக்கு இருக்குதோ அந்த பக்கம் தான் போய் காங்கிரஸ் சேரணும்னு ஆகிடும், முடிவாயிடும். நிச்சயமா சார். ஆனால் வெளிப்படையாகவே தெரியுது விஜய் வந்து காங்கிரஸுக்கு அவ்வளோ சலுகை கொடுத்து அவ்வளோ இது பண்ணி ரொம்ப எதிர்பார்த்து இருக்கிறாரு. அப்போ விஜய் வந்து கூட்டணியை விரும்புகிறாரு. அவரும் தான் திமுக எப்படி ஐயா கருணாநிதி அவர்கள் கூட்டணி இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும்னு நினைக்கிறாரோ, இந்த தாட்டுக்கு விஜய் இப்போ வந்துட்டாரா? விஜய் வந்து ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொன்னதற்கு காரணமே திமுகவையோ அதிமுகவையோ இழுக்கணும்னு எண்ணம் இல்லை அவருக்கு. அது முடியாத காரியம் தெரியும். பாஜக இழுக்க முடியாது, தனிச்சும் ஜெயிக்க முடியாது, தனிச்சும் ஜெயிக்க முடியாது. ஓகே, அவர் என்ன பிளான் பண்ணாருன்னா, காங்கிரஸ் இழுத்துக்கலாங்கிற ஒரே நம்பிக்கையில தான் ஆட்சியில் பங்குன்ற வார்த்தையை விட்டார். அது எதை மைண்டில் வச்சுன்னு விட்டார்னா, காங்கிரஸை மைண்டில் வச்சுன்னு தான் விட்டார். அவருக்கு தெரியும் காங்கிரஸ் இந்த பக்கம் அந்த பக்கம் அலப்பாயுதுன்னு. அவருக்கு என்னன்னா, ஒரு தேசிய கட்சியோட கூட்டணி வச்சுருந்தா நாளைக்கு அரசியல் எதிர்கால அரசியலுக்கு உதவும். இப்போ அடுத்த மத்திய அரசாங்கத்தின் ஆட்சி பாஜக வருமானு சொல்ல முடியாது. ஏன்னா 20 ஆண்டு காலம் ஒரு கட்சியை ஆட்சி கொடுப்பாங்களான்னு தெரியாது. போன தடவை ராகுல் காந்தி 100 சீட்டு வரைக்கும் காங்கிரஸை பிடிச்சிட்டாரு. இன்னொரு 30-40 சீட் பிடிச்சி ஆட்சியை பிடிச்சிருவார். ஸோ அடுத்த ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா 15 வருஷம் ஆண்டாச்சு, ஜனங்க சோர்ந்து போயிட்டாங்க. ஸோ அப்படி ஒரு எண்ணத்தில் விஜய் வந்து அடுத்த காங்கிரஸ் ஆட்சி வந்தால் நமக்கு லாபமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கணக்கு போட்டு பண்ணார். ஆனால் என்ன ஆகி போச்சு, கடைசியில் இவர் போட்ட கணக்கு கூட்டணி வரும்னு சொன்னது எந்த கட்சியுமே கூட்டணி வரல. ஸோ அவருக்கு அவமானமாக போச்சு, அசிங்கமாக போச்சு. நல்லா கதவை திறந்து வச்சுன்னு உட்காந்துக்கா, எந்த கட்சியுமே கூட்டணி வரல, விஜய்க்கு அவ்வளோதான் பாப்புலாரிட்டியா. அது விஜய் மனசை ரொம்ப குத்த தொடங்கிடுச்சு. நம்ம சொல்லி யார் கூட்டணி வரலையே அப்படின்ற மனசை குத்த தொடங்கிட்டு அவர் அந்த ஒரு குற்ற உணர்ச்சியில் அள்ளி விடுறார் ஆஃபரு. துணை முதலமைச்சர் என்ன வேணால் எடுத்துங்க. விஜய் காங்கிரஸுக்கு வரணும்னு ஆசைப்படுறாருன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆசைப்படுறார். ஏன்னா ஒரு தேசிய கட்சி வந்தால் தான் அவரால் தேசிய அளவில் பார்க்கப்படுவார். ஒரு மாநில கட்சியாகவே இருந்தேன் அப்படி எழுதணும். நீங்கள் பாருங்கள், திமுக எப்பவுமே ஒன்று காங்கிரஸோட கூட்டணி வைக்கும், இல்லை பாஜகவோட கூட்டணி வைக்கும். அதிமுக பார்த்தீங்கன்னா ஒன்று காங்கிரஸோட வைக்கும், பாஜகவோட வைக்கும். இப்போ 24 மட்டும்தான் தனியாக போட்டி போட்டது, வாஷ் அவுட் ஆயிடுச்சு. இன்னொன்று திமுகவுக்கு எப்படி காங்கிரஸ் அழகாக ஜெல்லாகும், இதே மாதிரி விஜய்க்கு ஜெல்லாகும். விஜய்க்கு ஜெல்லாம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரே செக்யூலர், அதே அந்த ஐடியாலஜி, அந்த இது கிறிஸ்டியன் ஃபார்முலா எல்லாம், அந்த மைனாரிட்டி வாக்கு வங்கி, பாயசம், பாசிசம்,
இதெல்லாம் ஆன்டி பிஜேபி கரெக்டாக வரும். ஆனால் காங்கிரஸ் தான் முடிவு பண்ணும் விஜயோட போகிறதா டிஎம்கேவோட போகிறதாங்கிற முடிவு பண்ணுற இடத்துல காங்கிரஸ் இருக்குது. ஒரு வாரத்தில் எப்படி தெரிஞ்சிடும். ஏன்னா யாராவது ஒருத்தர் கதவை மூடினாங்கன்னா இன்னொரு கதவை போய் இன்னொரு கதவை தட்டி தான் அவனோட வழி கிடையாது. யார் கதவை மூட போகிறாங்க முதல்லன்னு பார்த்துக்கப்புறம் தான் நமக்கு ஒரு ஐடியா வரும். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.